பிளாட் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதுவும் கூடுவாஞ்சேரி சரௌண்டிங்ல வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எக்கச்சக்க ஆப்ஷன் இருக்குங்க. ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, 100க்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட் இந்த சரௌண்டிங்ல போய்கிட்டு இருக்கு. எல்லாத்தையுமே போய் பார்த்துட்டு வாங்க. கடைசியா இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க ஒரு பிளாட் புக் பண்ணுவீங்க. என்ன ரீசன் தானே கேக்குறீங்க? அந்த அளவுக்கு பிரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இந்த இடத்துல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேஸ் 1 சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபேஸ் 2 லான்ச் பண்றாங்க அப்படின்னு இல்ல. ஃபேஸ் 5 சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ ஃபேஸ் 6 அதுலயும் 50% மேல சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 100 இல்ல, 200 இல்ல, 600 ஹாப்பி கஸ்டமர் இந்த இடத்துல அவங்களுடைய கனவு வீட்டு மனையை ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணி முடிச்சிட்டாங்க. எனக்கு பின்னாடி பார்த்தேன்றாலுமே தெரியும், சைட் உள்ள வீடுகளுமே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ப்ராஜெக்ட்டை உங்களால ஒரு 4 வழியா அக்சஸ் பண்ணிக்க முடியும். கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எக்ஸாக்டா ஒரு 6 கிலோமீட்டர்ல இந்த ப்ராஜெக்ட் லொகேட்டா இருக்கு. அதே மாதிரி காயராம்பேடு ஜங்ஷன் இருக்குல்ல, அந்த காயராம்பேடு ஜங்ஷன்ல இருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் உங்களால ரீச் பண்ணிக்க முடியும். கன்னிகை வழியாவும் இந்த ப்ராஜெக்ட் அக்சஸ் பண்ணிக்க முடியும். திருப்பூர் வழியாவும், அதாவது கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் போற ரோட் இருக்குல்ல, அது வழியா திருப்பூர்ல இருந்து இந்த ப்ராஜெக்ட் அக்சஸ் பண்ண முடியும். இன்னொரு சூப்பரான விஷயம் என்னடா, மறைமலை நகர் வழியாவுமே இந்த ப்ராஜெக்ட் உங்களால ரீச் அக்சஸ் பண்ண முடியும். ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு 4 கனெக்டிவிட்டி, ஒரு நல்ல கனெக்டிவிட்டில ஒரு ஏரியால தான், அதுவும் ஒரு ரீசனபிள் பட்ஜெட்ல தான் இந்த ப்ராஜெக்ட்டே அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. லேண்ட் வாங்குறவங்களா இருக்கட்டும், இல்ல வீடு கட்டுறவங்களா இருக்கட்டும், கண்டிப்பா யோசிக்கிற விஷயம் growth எப்படி இருக்குன்னு யோசிப்பீங்க. growthனாலே கூடுவாஞ்சேரினாலே growth அப்படிங்கிற அளவுக்கு ஆயிருச்சு. இங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வர்றதுக்கு முன்னாடி பெர் ஸ்கொயர் ஃபீட் 500 ரூபாய் இருந்தாலே உங்களால இந்த இடத்துல லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஆனா இப்ப 2500, 3000, 4000, 5000 வரைக்குமே இந்த கூடுவாஞ்சேரி வந்து growth ஆயிருக்கு. இப்ப பஸ் ஸ்டாண்ட் மட்டும் தான் வந்திருக்கு. அடுத்ததா மெட்ரோவுமே வரப்போகுது. மெட்ரோ வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ப்ராஜெக்டோட growth எந்த அளவில் இருக்குன்னு நான் சொல்லி தான் தெரியும்னு அவசியமே இல்லை. எக்ஸாக்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு ஹாஃப் கிரவுண்ட் இடம் வாங்கியிருந்தேன்னு வைங்களேன், ஒரு 18 லட்ச ரூபா இருந்தால் உங்களால் வாங்கிக்க முடியும். ஆனால் இப்போ அரை கிரவுண்ட் இடம் வந்து 30 லட்ச ரூபா பெர் ஸ்கொயர் ஃபீட். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 1600, ஆனால் இப்போ பெர் ஸ்கொயர் ஃபீட் 2500, கிட்டத்தட்ட 900 ரூபா வெறும் ஒரே வருஷத்துல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னி ஒரு 5 வருஷம் போச்சுன்னா இந்த 2500 ரூபா 5000 ரூபா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்டா அந்த அளவுக்கு growth ஆகக்கூடிய இடத்துல ஒரு ஆன் ரோடு சைட்டா தான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட் ஆயிருக்கு. கூடுவாஞ்சேரி சரௌண்டிங்ல பட்ஜெட்ல லேண்ட் பாக்குறாங்க, கண்டிப்பா இந்த சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்க. இந்த சைட்டை பத்தி மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் கைஸ், நான் உங்கள் வாசிம். இன்னைக்கு கூடுவாஞ்சேரி காயரம்பேட்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் தான் ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 1 இல்ல 2 இல்ல, ஒரு 10 வாட்டிக்கு மேல இந்த ப்ராஜெக்ட்டை நம்மளே ரிவ்யூ பண்ணி போட்டிருப்போம். கிறிஸ் ஹவுசிங்கோட மதர்லாண்டுங்கிற ப்ராஜெக்ட் ஃபேஸ் 1 சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு, ஃபேஸ் 2 கம்ப்ளீட் பண்ணிட்டு, ஃபேஸ் 3, ஃபேஸ் 4, ஃபேஸ் 5 வரைக்குமே சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபேஸ் 6 லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஃபேஸ் 6லயுமே ஆல்ரெடி 50% பிளாட் வந்து புக்கிங் ஆயிருச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகல, 50% பிளாட் வந்து புக்கிங் ஆயிருச்சு. 25% பிளாட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனே முடிஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு குயிக்கா இந்த இடத்துல வந்து புக்கிங் போய்கிட்டு இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்டை வந்து டிடிசிபி அண்ட் ரெரா